உண்மைகளை உரத்துச் சொல்லும் யூடிவியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கிறீர்கள். நான் ரெஹானா அசீஸ். முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். கொழும்பு மாநகர சபை எல்லைக்குள் இனங்காணப்படும் தொற்றாளர்களில் 75% மாணவர்களுக்கு டெல்டா திரிபு. ரஞ்சன் ராமநாயக்க மற்றும் சில நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் கோவிட் தொற்று. அமைச்சர் சரத் வீரசேகரவுக்கும் ஏனைய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இடையில் சபையில் பாரிய கருத்து மோதல். You mentioned my name, right? Okay. Who are you? You are the brass neck to stand up here and try to answer me. Sit down, please. அரசு ஒடுக்குமுறையினூடாக ஜனநாயகத்தை ஒடுக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருவதாக எதிர்க்கட்சி தலைவர் குற்றச்சாட்டு. இந்தோனேஷியாவில் கோர தாண்டவம் ஆடும் கொரோனா. இவை இன்றைய தலைப்புச் செய்திகள். விரிவான செய்திகளில் முதலில் உள்நாட்டு செய்திகளை பார்க்கலாம். ஆசிரியர்களுடைய போராட்டங்களின் போது முடியுமானவரை சுகாதார நடைமுறைகள் பின்பற்றப்படுவதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மேலும் ஆசிரியர்களுடைய பிரச்சினைகளை தீர்ப்பதில் சகல தரப்பும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். இன்று 26வது நாளாகவும் ஆசிரியர் அதிபர் தொழிற்சங்க நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இதற்கமைய நாடளாவிய ரீதியில் இன்றும் பல பிரதேசங்களில் ஆசிரியர்கள் சம்பள பிரச்சினை உள்ளிட்ட தங்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்து ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டுள்ளனர். ගුරුවරුන්ගේ උද්ඝෝෂණයේදී අපි උපරිම සෞඛ්‍ය ආරක්ෂිත ක්‍රමවේද අනුගමනය කරමින් තමයි අපි ඒව කරන්නේ. ගුරුවරු ඔය කෝච්චි වල යනවා වගේ කිටි යන්නේ නැහැ. ඔය බස් වල எமது ஆசிரியர் போராட்டங்களின் போது முடியுமான சுகாதார நடைமுறைகளை பின்பற்றியவர்களாகவே செயற்படுகின்றோம். ஆசிரியர்கள் பஸ்களில் அல்லது புகையிரதங்களில் செல்பவர்களை போன்று நெருக்கமாக செல்வதில்லை. ஆசிரியர்கள் இந்த போராட்டங்களில் சமூக இடைவெளிகளை உரிய முறையில் பின்பற்றுகின்றனர். அரசு கொரோனாவை காரணம் காட்டி நீதிமன்றம் ஊடாக போராட்டத்தை தடை செய்ய பார்க்கிறார்கள். கடந்த திங்கள் முதல் அலுவலக செயற்பாடுகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இவற்றுக்கிடையில் எம் மீது குற்றம் சுமத்துகின்றனர். மேலும் நாம் பாடசாலை கடமைகளுக்கு செல்லப் போவதில்லை. எம் மீது குற்றம் சுமத்தாமல் பிரச்சினைக்கு தீர்வை பெற்றுக் கொடுப்பதற்கு அனைத்து தரப்பும் ஒன்றிணையுமாறு நாம் கேட்டுக்கொள்கின்றோம். කරන්නේ නැහැ. අපිට චෝදනා කර අපිට විවිධ අවලාද නගනග ඉන්නේ නැතුව ප්‍රශ්නයට විසඳුමක් ලබා දීමට සියලු පාර්ශ්ව එක්කව වෙන්න කියලා අපි ඉල්ලීමක්. අද නොයෙකුත් හේතු මත උද්ඝෝෂණ වලට මේ අය පිරිස් සහභාගී කරව ගන්නවා. ගොවි උද්ඝෝෂණ පිටිපස්සේ පොහොර සමාගම් ඉන්නවා. ගුරු උද්ඝෝෂණ පිටිපස්සේ වෙන අය ඉන්නවා. දේශපාලන இன்று நாட்டில் இடம்பெறும் ஆர்ப்பாட்டங்களின் பின்னணியில் வெவ்வேறு தரப்புகள் இருக்கின்றன. விவசாயிகளின் பின்னணியில் உரக்கம்பெனிகளும் ஆசிரியர்களின் போராட்டத்தின் பின்னால் வேறு தரப்பினரும் உள்ளனர். அரசியல் கட்சிகள் உள்ளன. பல்கலைக்கழகங்களிலும் இன்று வெவ்வேறு விடயங்கள் இடம்பெறுகின்றன. இந்த நிலையில் பழைய நடைமுறைகளை எம்மால் கையாள முடியும். அதற்கமைய கண்ணீர் புகை, கம்படி போன்றவற்றால் உபசரிக்கலாம். உண்மையில் இந்த நடைமுறையே சரியானது. இருப்பினும் ஜனாதிபதி அதனை விரும்பவில்லை. உண்மையில் கலகங்களை அடக்குவதற்கென்று முறைகள் உள்ளன. இந்த நடைமுறைகளுக்கு அமைய நாடாளுமன்ற போலீசார் செயற்பட்டிருந்தால் இன்று அந்த ஓஏசியுடைய விரல்கள் உடைந்திருக்காது. இருப்பினும் ஜனாதிபதியுடைய ஆலோசனை என்னவெனில் ஆர்ப்பாட்டக்காரர்களை தாக்காதீர்கள் என்பது. ஜனாதிபதி பதவியேற்றவுடன் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கென்று தனியார் பிரதேசம் ஒன்றை உருவாக்கினார். இதற்கமைய ஆர்ப்பாட்டக்காரர்களிடம் ஜனாதிபதியுடைய பிரதிநிதி ஒருவரை அனுப்பி அவர்களுடைய கோரிக்கைகளை ஜனாதிபதி செயலகத்தில் பெற்றுக் கொண்டார். இருப்பினும் தொற்று நோய் ஒன்று இருக்கும் சந்தர்ப்பத்தில் போராட்ட இடத்தையும் கைவிட்டுவிட்டு நாடாளுமன்றத்தை எடுத்துக் கொண்டார். தியேதோ என தடுப்பூசி நிகழ்ச்சி திட்டத்துக்காக ராணுவத்தினர் 24 மணி நேரமும் தடுப்பூசிகளை விநியோகித்துக் கொண்டுள்ளனர். இந்த நடைமுறையும் பாதிக்கப்பட்டுள்ளது. வரலாற்றில் என்றும் இல்லாதவாறு ஜனாதிபதி செயலகத்தின் கேட்டினையும் தாண்டி உள்ளே சென்றுள்ளனர். இந்த விடயங்களை ஆராய்கின்ற போது இந்த போராட்டத்தின் ஒழுங்கமைப்பாளர்கள் ஒரு இடத்தில் உள்ளனர். இதனால் பணம் சம்பாதிப்போர் வேறு இடத்தில் உள்ளனர். இதில் முன்னிலைப்படுத்தப்படுவது அப்பாவிகளை. எனவே இவர்களை கைது செய்வதில் எந்த ஒரு பிரயோசனமும் இல்லை. எனவே புலனாய்வு பிரிவினரின் ஊடாக இதன் ஒழுங்கமைப்பாளர்கள் கைது செய்யப்பட்டு வருகின்றனர். போராடுவது குற்றமில்லை. ஆனால் போலீசாரை தாக்கி ஜனாதிபதி செயலகத்தின் கதவுகளை உடைப்பது, நாடாளுமன்றத்தில் தடைகளை உடைப்பது இவை குற்றமாகும். இந்த செயற்பாடுகள் போராட்டமல்ல, தீவிரவாத செயற்பாடாகும். எனவே தீவிரவாத செயற்பாட்டில் ஈடுபட்டதற்காக இவர்களை கைது செய்ய வேண்டியிருக்கும். බුද්ධියංශය යොදවලා මේවා සංවිධානය කරන අය තමයි අත්අඩංගුවට අරගෙන තියෙන්නේ. ඒක අපි ඉදිරියට කරනවා. அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் இணைப்பாளர் வசந்த முதலிகே மற்றும் ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் மாணவர் சங்கத்தின் தலைவர் அமில சந்தீப் ஆகியோர் எதிர்வரும் 11ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் இன்று கடுவல நீதவான்
மஞ்சுளா ரத்நாயக்கவின் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அவர்களோடு கைது செய்யப்பட்ட ஏனைய மூவரும் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர். கடந்த 3ஆம் தேதி கொத்தலாவல ராணுவ பல்கலைக்கழக சட்டமூலத்திற்கு எதிர்ப்பு வெளியிட்டு நாடாளுமன்ற நுழைவு பாதைக்கு முன்பாக இவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதன்போது பொது சொத்துக்களை சேதப்படுத்திய குற்றச்சாட்டிற்காக கடந்த 4ஆம் தேதி இருவர் கைது செய்யப்பட்டு ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி வரையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் அதே குற்றச்சாட்டிற்காக ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் மாணவர் ஒன்றியத்தின் தலைவர் அமில சந்தீப மற்றும் அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டாளர் வசந்த முதலிகே உள்ளிட்ட 5 பேர் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளனர். அதற்கமைய அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டாளர் வசந்த முதலிகே இன்று அதிகாலை 3 மணியளவில் மொரப்பட பகுதியில் முச்சக்கர வண்டியில் பயணித்துக் கொண்டிருக்கும் போது போலீசாரால் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் இன்று நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் மாதிபர் அஜித் ரோகன தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்துக்கு அருகில் நடத்தப்பட்ட ஆர்ப்பாட்டத்தில் பொறுப்பதிகாரி பிரதான போலீஸ் பரிசோதகர் ஜனகாந்த 2 விரல்களை இழந்துள்ளார். பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவிக்கும் செயற்பாடுகளும் இதில் பதிவாகியுள்ளன. நேற்றும் அகில இலங்கை பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஒருங்கிணைப்பாளர் உள்ளிட்ட 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தனிமைப்படுத்தல் ஒழுங்குகளை மீறி ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்வதற்காக வேன்களில் சிலரை அழைத்து வந்துள்ளனர். இதேவேளை கைது செய்யப்பட்டுள்ள அகில இலங்கை பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஒருங்கிணைப்பாளர் வசந்த முதலிகே மற்றும் ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் தலைவர் அமில சந்தீப உள்ளிட்ட 5வரை பார்வையிடுவதற்காக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தலங்கம போலீஸ் நிலையத்திற்கு இன்று முற்பகல் விஜயம் செய்திருந்தார். தற்போதைய அரசாங்கம் கடுமையான ஒடுக்குமுறையுடன் ஜனநாயகத்தை ஒடுக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறது. இவ்வாறான ஜனநாயகத்துக்கு விரோதமான தாக்குதலை ஜனநாயக ரீதியிலேயே திருத்திக் கொள்வதற்கு எதிர்பார்க்கின்றோம். ஆசிரியர்களின் கைது உட்பட பல்வேறு பிரச்சினைகள் குறித்து பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகர மற்றும் பல நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கிடையில் நாடாளுமன்றத்தில் இன்று பாரிய கருத்து மோதல்கள் இடம்பெற்றன. அத்தோடு முடிந்தால் சரத் வீரசேகர அமைச்சர் ஒரு தொலைக்காட்சி நேரடி விவாதம் ஒன்றுக்கு தன்னோடு வர வேண்டுமென நாடாளுமன்ற உறுப்பினர் ஹரின் பெர்னாண்டோ இன்றும் சவால் விடுத்துள்ளார். எனினும் இந்த சவாலை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஏற்றுக்கொள்ளவில்லை. මහපාරේ මාධ්‍ය සංදර්ශනයක් යොදමින් මට ඉතාම අපහාසාත්මක විදියට කතා කළා. ඔහු කියනවා මම යම්කිසි කාන්තාවකට ඇඳුම් අරන් ගියාය. නමුත් සංචරණ නීති උල්ලංඝනය කරලා අත්අඩංගුවට ගත්ත කාන්තාවන්ට ඒ පහසුකම් දුන්නේ නැහැ කියලා ඉතාම ලැජ්ජා සහගත ප්‍රකාශයක් කළා. ඔවුන් මේ ජනප්‍රියයි කියන කාන්තාවන්ගේ නම් පුන පුනා කියමින් යම් ස්වයං වින්දනයකට ඔවුන් පත් වෙනවා. ඉතින් ඒක ලෙඩක්. ඒ වගේ අයට මනෝවෛද්‍යවරුන්ගෙන් ප්‍රතිකාර ගන්න ඕනේ. මම ඒ කාන්තාවට ඇඳුම් අරන් ගියයි කියලා ඔප්පු කරන්න පුළුවන් නම් නැත්නම් මගේ ගෑවිච්ච කෙනෙක් ඇඳුම් අරන් ගියා කියලා ඔප්පු ගන්න පුළුවන් නම් මම හෙට දින මේ මන්ත්‍රී දුරෙන් ඉල්ලා ආස් වෙනවා. ඔබතුමාට මේක රිදුනද මන් දන්නේ නැහැ. ඔබතුමා ලොකු සේවයක් කරනවා යම්කිසි කොට්ටාසයකට හරි. ඒ නිසා ඔබතුමාට මම කියනවා මම ගලබන පාර්ලිමේන්තුවේදී පියුමේ හංසමාලි නෝන මහත්තයාගේ හඬපටිය ගෙනල්ලා පෙන්නනවා. එතුමිය තමයි කිව්වේ ඔබතුමාට උත්සුදු කරලා ඇඳුම් ගෙන ආපු එකට. සහ චිල් එකේ මේ බණ්ඩාරවල වසර ඉන්න අවස්ථාව ලබා දීම සම්බන්ධව. මම වීරසේකර මහත්තයා මන් දැක්ක මම ඉස්පිරිතාලේ ඉන්න කාලේ කියනවා මම දන්න කරුණක් තියෙනවා නම් ඇයි පාර්ලිමේන්තුවේ කිව්වේ ඇයි කියලා CID කියන්න බැරි කියලා. හරි මහත්තයෝ ඔයයි මායි මන් තියෙන කරුණු කියන්නම් ඔබතුමා මගේ කරුණු බිඳින්න අන්න විවාදයක් සංවාදයක් ඔබතුමාට දැන් මම මූණට මූණ ආරාධනා කරනවා. කොමිට කතා කියලා මාව බය කරන්න හම්බ වෙන්නේ නැහැ. හිරේ දාන්න. හැබැයි නිකන් මේ රිසර්ච් බදුරුට ඉන්න වගේ බොරුවට හිරේ දාන්න. නිකන් මේ දවස් 90කට දාන්න එපා. රිමාන්ඩ් එකට දාන්න. ලෝයර් කෙනෙක්ට ඉදිරිපත් කරන්න ඉඩ දෙන්න. අපි යන්න. අපි කියලා කතා කරන්න. අපි ඔබතුමාලා වගේ හැංගෙන්නේ නැහැ. ඔබතුමාලා වගේ මේ පුස් චණ්ඩිත් නෙමෙයි. මේ කිව්ව හැම කරුණක්ම පාස්කු ප්‍රහාරය සම්බන්ධයෙන් ජනාධිපති විමර්ශන කොමිටුවේ කියපු කරුණු රැල්ලට බය නම් වැල්ලට එන්නේ නැහැ කියපු හරින් ෆර්නෑන්ඩෝ මැතිතුමා මේ CID එකට ප්‍රශ්න කරන්න ආවම කිව්වම කෙලින්ම ගිහිල්ලා නවලෝකෙට මේ ගිහිල්ලා ඇඩ්මිට් වෙනවා. ඒ වගේ කෙනෙක් එක්ක මේ අභියෝගයට බුණ දෙන්න කැමති නැහැ. නමුත් පාස්කු ප්‍රහාර පිණිස විමර්ශනය දිගටම යනවා. දැන් යහපාලන ආණ්ඩුවෙන් අත්අඩංගුවට අරගෙන රිලීස් කරපු අයත් අපි නැවතවරක් අත්අඩංගුවට අරන් තියෙනවා හජ්ජුර් අක්බාර් වැනි අය. එතකොට මේකේ විමර්ශනයටවත් අපි සම්බන්ධ නැහැ. ඒ වගේම තමයි
පාස්කු පහරටවත් සම්බන්ධ නැහැ මේ CID එකට විමර්ශනය කරන්නේ ඔය දෙකටම සම්බන්ධයි. හරින් ප්‍රනාන්දු ඒ විමර්ශන සම්බන්ධයි. ඒක නිසා ඔබතුමා විවාදයකට යනවා නම් CID එකේ ඔෆිසර්ස්ලට යන්න. මාත් එක්ක එන්න ඕනේ නැහැ. මොකද මේක දේශපාලන කටයුත්තක් නෙමෙයි. ඔබතුමා කියනවනේ ඔබතුමා ඇමතිවරයා හැරියනම් වැල්ලට බය නැහැ වැල්ලට නැහැනේ. ඒ නිසා CID ඔෆිසර්ස්ලත් එක්ක සජීවී සංවාදයකට අරන් එන්න මම සූදානම්. සජීවී සංවාදයෙන් ඔබතුමාලා හිතාමතාම ඒ ගුරුවරුන් අත්අඩංගුවට ගැනීම සඳහා දක්වපු සූදානමක් තමයි පෙන්වුම් කරන්නේ. ඊළඟ තමයි ඊයේ ඔබතුමා දන්නා මේ විශ්වවිද්‍යාල ශිෂ්‍යයෝ නිල ඇඳුම් නැතුව ගරු කතානායකතුමනි ටී-ෂර්ට් එකකින් ඔහේ බස් එකකට නැගලා චෙක් කර කට්ටිය අත්අඩංගුවට ගන්න. මේ කඩාකප්පල්කාරීන් වගේ බස් වලට නැගලා පිරිස් අත්අඩංගුවට ගන්න. ජයවර්ධනපුර විශ්වවිද්‍යාලයේ තව ශිෂ්‍යයෙක් අත්අඩංගුවට ගත්තා. ඒත් ඒ විදිහටමයි සිවිල් ඇඳුමින් ගිහිල්ලා සුදු වෑන් අරගෙන ගිහිල්ලා පැහැරගෙන යාම. කැලණිය අත්අඩංගුවට කැලණි විශ්වවිද්‍යාලය අත්අඩංගුවට ගත්තේ ඒ ආකාරයෙන්. අත්අඩංගුවට ගැනීම නොගැනීම ඒක වෙනම දෙයක්. නමුත් අත්අඩංගුවට ගැනීමදී මේ තමුන්වහන්සේලා අනුගමනය කරන ක්‍රමවේදය. හෙටගරු කතානායකතුමනි කවුරු හරි පාතාල කණ්ඩායම ටී-ෂර්ට් ගහගෙන ඇවිල්ලා පාරේ යන පුරවැසියන් උස්සන්න පටන් ගත්තා. ඒ නිසා තමුන්වහන්සේලා කටයුතු කරමින් තිබෙන්නේ නිල ආණ්ඩුවක් ලෙස නෙවෙයි. තමුන්වහන්සේලා කටයුතු කරමින් තිබෙන්නේ කැලෑ පොලිසියක් ලෙස. මේ මහජන ආරක්ෂකපති හැටියට අපි කවදාකවත් පොලිසියට බලපෑම් කරන්නේ නැහැ. මේ ප්‍රශ්න තියෙනවා නම් කරුණාකරලා නිල වශයෙන් අහන්න මම ඒකට උත්තර දෙන්නම් අවශ්‍යයි. If a person can be arrested after going for a live TV show outside the studio, MPs can be arrested as we leave the parliament for what we have said here. Of course, you won't say because we say made this speech in parliament, it is privilege. But that would be the real reason. That would be the real reason. Honorable Deputy Speaker, he mentioned my name in the sense as the Public Secretary Minister. Honorable Sumandiran is talking nonsense statement which has no meaning. I'm just telling you, right? That is because you mentioned my name. You mentioned my name, right? Okay. You criticize me. You criticize me and that you have the brass to call my speech nonsense. Who are you? Absolute havoc you are wreaking in the country, and you are the brass neck to stand up here and try to answer me. Sit down, please. You speak when you have to speak. You don't answer when questions are raised. All you can say is raise it officially. I am talking about what you are doing today. How you have set the goons on the attack to arrest university academics, to arrest teachers, to arrest trade union leaders not in uniform. Must be going to now organize my arrest as I leave the parliament. தற்போது 2வது டோஸ் தடுப்பூசி செலுத்தப்படும் எந்தவொரு தடுப்பூசி மையத்திலும் 30 வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்கும் 1வது தடுப்பூசியை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு சுகாதார பிரிவினருக்கு ஜனாதிபதி பணிப்புரை விடுத்துள்ளார். இதேவேளை இன்று மாலை மேலும் 1910 கோவிட் தொற்றாளர்கள் நாட்டில் பதிவாகியுள்ளனர். மேலும் சில நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இன்று கோவிட் தொற்று உறுதியாகியுள்ளது. தினசரி பதிவாகும் கோவிட் தொற்றாளர்களுடைய எண்ணிக்கை 8வது நாளாகவும் 2000-ஐ தாண்டியுள்ளது. நேற்றைய தினம் நாட்டில் 2674 கோவிட் தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளனர். அதற்கமைய கம்பஹா மாவட்டத்தில் 446 பேரும், கொழும்பு மாவட்டத்தில் 388 பேரும், களுத்துறை மாவட்டத்தில் 377 பேரும், காலி மாவட்டத்தில் 266 பேரும், மாத்தளை மாவட்டத்தில் 236 பேரும், அம்பாறை மாவட்டத்தில் 166 பேரும், வெளிநாடுகளிலிருந்து நாடு திரும்பிய 5 பேரும் பதிவாகியுள்ளனர். கொழும்பு நகர எல்லைக்குள் இனங்காணப்படும் தொற்றாளர்களில் 75% டெல்டா வைரஸ் தொற்றுக்கு உள்ளாகியுள்ளனர். ஜூலை மாதம் ஆரம்பத்தில் 13.3% டெல்டா தொற்றாளர்கள் இனங்காணப்பட்டுள்ள நிலையில் குறித்த நிலை தற்பொழுது 75% அதிகரித்துள்ளது என ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் மரபணு ஆய்வு பணிப்பாளர் கலாநிதி சந்திம ஜீவந்தர தெரிவித்துள்ளார். மேலும் சில நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு கோவிட் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் மாத்தளை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹண திசாநாயக்கவுக்கும் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. அத்துடன் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஹம்பாந்தோட்டை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் திலீப் வெத ஆராய்ச்சிக்கும் இவ்வாறு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன பதுளை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் திஸ்ஸ குட்டியாராய்ச்சிக்கும் கோவிட் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதேவேளை அங்குனு பலாச சிறைச்சாலையில் சிறை வைக்கப்பட்டுள்ள முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சன் ராமநாயக்கவுக்கும் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதனை அடுத்து ரஞ்சன் ராமநாயக்க தற்பொழுது தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இதேவேளை நாடாளுமன்ற உறுப்பினர் கடந்த 4ஆம் தேதி அவரது உறவினர் ஒருவரின் மரண வீட்டுக்கு நீர்கொழும்பு பகுதிக்கு நீதிமன்ற விசேட அனுமதிக்கு அமைய சென்று திரும்பியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை தினசரி கோவிட் தொற்றாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து காணப்படுவதாக கோவிட் சிகிச்சை மையம்
இதேவேளை தினசரி கோவிட் தொற்றாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்த காரணமாக கோவிட் சிகிச்சை நிலையங்களில் தொற்றாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. அதற்கமைய நாடளாவிய ரீதியில் உள்ள வைத்தியசாலைகளில் உள்ள கோவிட் சிகிச்சை நிலையங்களின் நிலைமையை தற்பொழுது பார்க்கின்றீர்கள். அரசு சேவைகளுக்காக ஊழியர்களை அழைப்பு விடுக்கும் நடைமுறை மீண்டும் திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் அலுவலகங்களுக்கு சேவைக்காக அத்தியாவசியமானவர்களை மாத்திரம் அழைக்க முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. දැනට ශ්‍රී ලංකා තුළ පවතින කොයිත් තත්ත්වය සැලකිල්ලට ගෙන විශේෂයෙන්ම විවාහ මංගල සහ අනිකුත් උත්සව සඳහා ලබා දී තිබූ අවසරය සංශෝධනය ලක් කළ තිබෙනවා. මේ අනුව එවැනි විවාහ මංගල හෝ වෙනත් උත්සව පවත්වන ශාලා තුළ ආසන සංඛ්‍යාව 500ට වැඩි නම් පමණක් උපරිමය 150 දෙනෙකුට සහභාගී වීමටත් அலுவலகங்களில் அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஊழியர்களின் எண்ணிக்கை அதன் பிரதானியே தீர்மானிக்க வேண்டும். இதேவேளை செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி வரையில் அனைத்து அரசு நிகழ்வுகளும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. 500 இருக்கைகளை கொண்ட திருமண மண்டபங்களில் இடம்பெறும் திருமண நிகழ்வுகளில் 150 பேருக்கு மாத்திரமே கலந்து கொள்ள முடியும். 500 இருக்கைகளை குறைந்த திருமண மண்டபங்களில் இடம்பெறும் நிகழ்வுகளில் 100 பேருக்கு மாத்திரமே கலந்து கொள்ள முடியும். இன்று நள்ளிரவு முதல் அமுலுக்கு வரும் வகையில் இந்த தீர்மானங்கள் எடுக்கப்பட்டுள்ளன. இதேவேளை மரண வீடொன்றில் ஒரே சந்தர்ப்பத்தில் 25 பேர் மாத்திரமே கலந்து கொள்ள முடியும். இதேவேளை இன்று தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்ற விசேட ஊடக சந்திப்பில் தடுப்பூசி பெற்றுக் கொண்டவர்கள் மாத்திரம் பொது சேவையை பயன்படுத்துவது தொடர்பில் பொது போக்குவரத்து ராஜாங்க அமைச்சர் திலும் அமுனுகம கருத்து தெரிவித்தார். මොකද ඒකට කාර් උද්ගත වෙන්නටත් අවශ්‍ය නිසා ඉදිරියේදී මේක අපිට ක්‍රියාත්මක කරන්න පුළුවන් වෙයි. නමුත් දැනට ප්‍රායෝගික තත්ත්වයක් නෙමෙයි. தடுப்பூசி பெற்றுக் கொண்டவர்கள் மாத்திரம் பொது போக்குவரத்தை பயன்படுத்த வேண்டும் என இதுவரையில் தீர்மானிக்கப்படவில்லை. பொது போக்குவரத்து செயற்பாட்டுக்கு இவ்வாறான நடைமுறைகளை பயன்படுத்துவது சாத்தியமற்றது. எதிர்காலத்தில் நடைமுறைப்படுத்தப்படலாம். அதிகமான பயணிகள் பயணிக்கும் பஸ்கள் தொடர்பில் விசேட சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு போலீசாருக்கு அறிவித்துள்ளோம். கோவிட் தடுப்பூசி செலுத்தும் பணிகள் நாடளாவிய ரீதியில் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றன. இந்நிலையில் மேலும் 2 மில்லியன் சினோஃபார்ம் தடுப்பூசிகள் இன்று நாட்டை வந்தடைந்துள்ளன. இலங்கை விமான சேவைக்கு சொந்தமான 2 விமானங்கள் மூலமாக தடுப்பூசிகள் நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளன. நாட்டில் இதுவரையில் 86,15,292 பேர் சினோஃபார்ம் முதலாவது தடுப்பூசியை பெற்றுக் கொண்டுள்ளனர். இதில் இரண்டாவது தடுப்பூசி 18,30,680 பேர் பெற்றுக் கொண்டுள்ளனர். கோவிஷீல்டின் முதலாவது தடுப்பூசி 10,35,554 பேரும் இரண்டாவது தடுப்பூசியை 8,33,606 பேரும் பெற்றுக் கொண்டுள்ளனர். எஸ்ட்ராசெனகா தடுப்பூசியின் இரண்டாவது டோஸினை பெற்றுக்கொள்ளாதவர்கள் பம்பலப்பிட்டியில் அமைந்துள்ள போலீஸ் தலைமையகத்துக்கு வருகை தந்து அதனை பெற்றுக்கொள்ள முடியும். தடுப்பூசிக்கான அடையாள அட்டை மற்றும் தமது தேசிய அடையாள அட்டை என்பவற்றை கட்டாயம் எடுத்து வர வேண்டும். மன்னார் மாவட்டத்தில் இரண்டாவது கட்டமாக இன்று காலை தொடக்கம் ஃபைசர் கொரோனா தடுப்பூசி செலுத்தும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டது. மன்னார் மாவட்டத்தில் உள்ள கரையோர பிரதேசங்களில் உள்ள அபாயம் கூடிய கிராமங்களை அடையாளம் காண்டு முன்னுரிமை வழங்கப்பட்டு குறித்த கிராமங்களை சேர்ந்த 30 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு கடந்த மாதம் ஃபைசர் கொரோனா தடுப்பூசி வழங்கப்பட்டது. இந்நிலையில் விடுபட்டவர்களுக்கு குறித்த தடுப்பூசி செலுத்தும் பணிகள் இரண்டாவது கட்டமாக இன்று முன்னெடுக்கப்பட்டது. மன்னார் சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் மன்னார் சித்தி விநாயகர் இந்து தேசிய பாடசாலை மற்றும் தாழ்வுப்பாடு ஆலய வளாகத்திலும் தடுப்பூசி செலுத்தும் பணிகள் இன்று இடம்பெற்றன. இதன் பொழுது 30 வயதுக்கு மேற்பட்ட மன்னார் மாவட்டத்தை சேர்ந்த ஃபைசர் தடுப்பூசியை ஒதுக்கப்பட்ட நிலையங்களுக்கு சென்று பெற்றுக்கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் நாட்டில் ஆதிவாசி ஒருவரின் முதலாவது கோவிட் மரணம் பதிவாகியுள்ளது. தம்பனோவில் வசிக்கும் பழங்குடி இனத்தைச் சேர்ந்தவரே இவ்வாறு கோவிட் வைரஸினால் உயிரிழந்துள்ளார். நேற்றைய தினம் நாட்டில் 94 கோவிட் மரணங்கள் பதிவாகியுள்ளன. இதற்கமைய நாட்டில் இடம்பெற்றுள்ள கோவிட் மரணங்களுடைய மொத்த எண்ணிக்கை 4727 உயர்வடைந்துள்ளது. கோவிட்-19 தொற்றினால் உயிரிழப்பது என்றால் இந்நாட்டு நாடாளுமன்றத்தில் உள்ள 225 பேருமே முதலில் உயிரிழக்க வேண்டும் என்பது மக்கள் விருப்பம் என நாடாளுமன்ற உறுப்பினர் டிலான் பெரேரா தெரிவித்துள்ளார். இன்று நடந்த நாடாளுமன்ற அமர்வில் வைத்தே அவர் இதனை தெரிவித்திருந்தார். මැරෙනවුම් මැරියල්ලා අපි රට ගෙනියනවායි කියන ප්‍රතිපත්තිය තමයි ඇමරිකාවේ ඩොනල්ඩ් ට්‍රම්ප් ගෙනිච්ච ප්‍රතිපත්තිය. ඒ හින්දා අපි ආණ්ඩුවෙන් මේ අහනවා. මේ වෙලාවේ මේ තරම් විවසනයක් ඇති වෙලා තිබිච්චිත් තාම ඇයි ආණ්ඩුව නිශ්ශබ්දව ඉන්නේ? එහෙමනම් ඇමරිකාවේ ප්‍රතිපත්තියද මේ ආණ්ඩුවත් අද ගෙනියන්නේ? මැරෙනවුම් මැරියල්ලා බේරනවුම් බේරියල්ලා අපි රට ගෙනියනවා. අපි නගර හදනවා. අපි හයිවේ හදනවා. අපි පාරවල් හදනවා. ඒකද ආණ්ඩුවේ සටන් පාටේ කියලා අපි අහනවා. ආණ්ඩු පැත්තෙන්
පැත්තේ අපි ගැනත් විපක්ෂයේ තමුන්නාන්සලා ගැනත් මේ රටේ ජනතාවට තියෙන එක මතයයි. එයා කියන්නේ කොරෝනා රෝගයෙන් මැරෙනවා නම් මුලින් මැරෙන්න ඕනේ මේ 225 දෙනා කියලා. ඒගොල්ලෝ එතනදී ආණ්ඩු පස්සේ මුලින් මැරියන් විපක්ෂ නායකතුමා ඊට පස්සේ මැරියන් අනුර දිසානායක ඊට පස්සේ මැරියන් කියලා කියන්නේ නෑ. 225 දෙනාටම කොවිඩ් රෝගය හැදෙන කියලා තමයි කියන්නේ. අද දවසේ දරු බැසිල් රාජපක්ෂ මහත්මයා අපිට අපේ අමාත්‍යංශ වලට ඉලක්ක දීලා තියෙනවා. අද ඉතුරු වෙලා තියෙන්නේ මොනවද අපිට? ඉතුරු වෙලා තියෙන්නේ අපනයන කෘෂි කර්මාන්තය, අපනයන වැවිලි කර්මාන්තය. අද වෙනකොට ගිය අවුරුද්දේ ඩොලර් මිලියන 700ක් පොල් සහ පොල් ආශ්‍රිත කර්මාන්ත වලින් අපි ගෙනල්ලා තියෙනවා. මේ රටේ ජනතාවට වග කියන රජයක් හැටියට අපි මේකට මුහුණ දෙන්නම්. අපි මේ අභියෝගයට මුහුණ දෙන්නම්. අපි මේ පොහොර අර්බුදයට මුහුණ දෙන්නම්. අපි තමුන්නාන්සලට කියන්න කැමති අද මොන හරි අඩුපාඩුවක් තියෙනවා නම් මේ ආණ්ඩුවේ තාම අවුරුද්දයි. තව අවුරුදු 4ක් මේ ආණ්ඩුව තියෙනවා. අපේ අඩුපාඩු අඳුනාගෙන මේ අපි මේ ගමන හරියට හදාගෙන ජනතාව වෙනුවෙන් යනවා. ආර්ථිකය හදන්න එක පාට අලුතෙන් කෙනෙක්ව ගෙනල්ලා ඒ කෙනා ආවට පස්සේ මේ රට සංඝාර සුද්ධ වෙයි කියලා. මම ආයෙත් කියනවා මොළ 7ක් තියෙන මයන් කෙනෙක් ගෙනාවා. හැබැයි මං අද අහනවා මේ රටේ අවුරුද්දක් ගියා. පෙට්‍රෝල් මිල අඩු කරන්න පුළුවන් වුණාද? ගුරු විදුහල්පති වැඩි හදන්න පුළුවන් වුණාද? මහ බැංකුව හොරු ඇල්ලුවාද? පාස්කු හොරු ඇල්ලුවාද? එක රටක එක නීතියක් දුන්නාද? විදේශ ආයෝජකයෝ ගෙනාවද? මේ මොන සක්කරය ගෙනාවත් මේ රටේ සෞඛ්‍ය දෙන්න බැරි වුණා. 1990 වගේ එක ඇම්බියුලන්ස් එකක් දෙන්න බැරි වුණා. ස්ටෙන්ට් එකක් දෙන්න බැරි වුණා. කාක්ෂයක් දෙන්න බැරි වුණා. කරපු බම්බුවක් නැහැ. ඒ නිසා මේ ගෙනාවු මහත්තයාට ඒ නිසා මම කියනවා ඔය ආපු මහත්තයාට බෑසර් කියලා. சிறுவர்களின் பாதுகாப்பை கிராமிய மட்டத்திலிருந்து பலப்படுத்த வேண்டும் என ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தெரிவித்துள்ளார். தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை மற்றும் சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுடன் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார். சிறுவர்களை பணிக்கமர்த்துவது தொடர்பில் வெளிவந்திருக்கும் தகவல்களுக்கு அமைய அவர்களில் அதிக சதவீதமானவர்கள் பெருந்தோட்ட பகுதி சிறுவர்கள். இந்த நிலைமையை தவிர்ப்பதற்கு தேவையான அதிகாரம் கிராம அதிகாரி மட்டத்தில் நடைமுறைப்படுத்த வேண்டும். பெருந்தோட்ட பகுதிகளை சேர்ந்த குடும்பங்களின் விவரங்கள் கிராம அதிகாரிகளிடம் உள்ளன. வீடொன்றில் சிறுவர் ஒருவர் இல்லாமல் போவது பற்றி கிடைக்கும் தகவல்களின் அடிப்படையில் இது குறித்து உடனடியாக செயற்பட்டு சிறுவர்கள் வேலைக்கமர்த்தப்படுவதை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். சிறுவர் மற்றும் மகளிர் அபிவிருத்திக்கு சுபிட்சத்தின் நோக்கு கொள்கை திட்டத்தில் விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. அதனை அர்த்தமுள்ள தாக்குவதற்கு தனியான ராஜாங்க அமைச்சு ஒன்றும் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது. முன்பள்ளிகள், பாடசாலைகள் மற்றும் அறநெறி பாடசாலை கல்விகள் அனைத்து சிறார்களுக்கும் கட்டாயப்படுத்தப்பட வேண்டும் என்பதுடன் அவர்களை பாடசாலைகளுக்கு அனுப்பாதிருப்பதற்கான காரணங்களை கண்டறிந்து அவற்றுக்கு தீர்வுகள் வழங்கப்பட வேண்டும். அனைத்து சமயங்களை சேர்ந்த சிறுவர்களையும் அறநெறி பாடசாலைகளுக்கு அனுப்புவதன் மூலம் கிடைக்கும் ஆன்மீக பண்புகளின் ஊடாக சிறுவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் இடையிலான தொடர்பினை பலப்படுத்த முடியும். போதைப் பொருட்களுக்கு அடிமையாக்கப்பட்டுள்ள சிறுவர்களை அவற்றிலிருந்து மீட்க வேண்டும் என்பதுடன் அவர்கள் அதற்காக தூண்டப்படக்கூடிய காரணிகளை கண்டறிந்து உரிய தீர்வுகளை வழங்க வேண்டியது அவசியமாகும். இந்த அளவில் யூடிவியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. நமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை மாலை 7:30 எதிர்பாருங்கள்.